வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 31 செவ்வாய்க்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் குடிநீர் கனடா.com, தேசியம் நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடாவுடன் தொடர்புள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் தலிபான்களின் கட்டுப்பாட்டில் உள்ள ஆப்கானிஸ்தானில் தொடர்ந்தும் சிக்கியுள்ளதாக தெரிய வருகிறது. சுமார் 1250 கனேடிய குடிமக்கள், நிரந்தர குடியிருப்பாளர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் ஆப்கானிஸ்தானில் கைவிடப்பட்டுள்ளதாக நம்பப்படுகிறது. கனடாவின் வெளிவிவகார அமைச்சர் மக்கானு இன்று இந்த தகவலை வெளியிட்டார். அமெரிக்கா மற்றும் பெரும்பாலான மேற்கத்திய நாடுகள் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறியதால் எஞ்சியவர்களின் தலைவிதி நிச்சயமற்றதாக உள்ளது. ஆப்கானிஸ்தானில் தொடர்ந்தும் சிக்கியுள்ளவர்களின் வெளியேற்றத்தை எளிதாக்க பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானை அண்டிய பிற நாடுகளின் உதவியை கனடா நாடுவதாக அமைச்சர் கானு கூறினார். அதேவேளை அமெரிக்காவால் வெளியேற்றப்பட்ட 5000 ஆப்கானியர்களை மீள குடியமர்த்தும் திட்டத்தை இன்று கனேடிய மத்திய அரசு அறிவித்தது. கனடாவுக்கான பயணத்தை ரத்து செய்யுமாறு அமெரிக்கா குடிமக்களுக்கு நேற்று அறிவுறுத்தியது ஒரு தவறுதலான எச்சரிக்கை என இன்று அமெரிக்க வெளியுறவுத்துறை தெளிவுபடுத்தியது. இந்த நிலையில் திருத்தப்பட்ட பயண ஆலோசனை இன்று வெளியிடப்பட்டதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை உறுதிப்படுத்தியது. அமெரிக்கர்கள் கனடாவுக்கு செல்லும் திட்டங்களை பரிசீலனை செய்ய வேண்டும் என கூறப்பட்டாலும் முழுவதுமாக பயணத்தை ரத்து செய்யும்படி அவர்கள் வலியுறுத்தப்படவில்லை என அமெரிக்க வெளியுறவுத்துறை கூறியுள்ளது. கனடாவில் அதிகரித்து வரும் கோவிட் தொற்றுகளுக்கு மத்தியில் கனடாவுக்கான பயணத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு அதன் குடிமக்களுக்கு அமெரிக்கா அறிவுறுத்துகிறது. ஆன்டாரியோவில் 7 நாட்களுக்கான கோவிட் தொற்றுகளின் சராசரி 700-ஐ தாண்டியுள்ளது. இன்று மொத்தம் 525 தொற்றுகளை மாகாண சுகாதார அதிகாரிகள் பதிவு செய்தனர். இதன் மூலம் 7 நாட்களுக்கான தொற்றின் நாளாந்த சராசரி ஜூன் மாதத்தின் ஆரம்பத்தின் பின்னர் முதல் தடவையாக 700-ஐ தாண்டியுள்ளது. 7 நாட்களுக்கான தொற்றின் நாளாந்த சராசரி கடந்த வாரத்தில் இருந்து இந்த வாரம் 17% அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் 600-ஆக இருந்த 7 நாட்களுக்கான தொற்றின் நாளாந்த சராசரி இன்று 72-ஆக பதிவாகியுள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் தினசரி தொற்றுகளின் எண்ணிக்கை செப்டம்பர் மாதத்தின் பிற்பகுதியில் பெரும் அதிகரிப்பை எட்டலாம் என எச்சரிக்கப்படுகிறது. இன்று வெளியான புதிய மாடலிங் தரவுகளின் அடிப்படையில் இந்த எச்சரிக்கை வெளியானது. மாகாண சுகாதார அதிகாரி வைத்தியர் பானி ஹென்றி இந்த தரவுகளை வெளியிட்டார். தொற்றுகளின் பரிமாற்ற மற்றும் தடுப்பூசி வீதங்களை பொறுத்து செப்டம்பர் மாதத்தின் 27ஆம் தேதிக்குள் தினசரி சுமார் 1200 தொற்றுகள் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் பதிவாகலாம் என அவர் குறிப்பிட்டார். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் ஒரே நாளில் அறிவிக்கப்பட்ட அதிக தொற்றுகளின் எண்ணிக்கை 1293 ஆகும். நோவஸ்கோஷியா மாகாணத்தின் 30வது முதல்வராக டிம் ஹாய்ஸ்டன் இன்று பதவியேற்றார். இவருடன் 7 பெண்கள் உட்பட 18 பேர் கொண்ட அமைச்சரவையும் இன்று பதவியேற்றது. கடந்த 17ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் லிபரல் கட்சியை தோற்கடித்து புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைத்தது. இந்த தேர்தலில் ஹாய்ஸ்டன் தலைமையிலான புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி 55 ஆசனங்கள் கொண்ட சட்டமன்றத்தில் 31 ஆசனங்களை வெற்றி பெற்றது. இதன் மூலம் 2009ஆம் ஆண்டின் பின்னர் முதல் தடவையாக புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி நோவஸ்கோஷியாவில் ஆட்சி அமைத்தது குறிப்பிடத்தக்கது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.